இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. பெட்ல எந்திரிக்கும் போது பெக்கோட எந்திரிப்பீங்க. மணி 10 ஆச்சுங்க. இது 2வது பெக் போடுற நேரம். இந்த ஸ்டைல் உங்களுக்கு நல்லா இல்லைங்க. ராத்திரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்ததால தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லட்சுமி. எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு. ஐயோ, என்னங்க நீங்க யோசிக்கிற விஷயமா இது? கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க. கப்பல் வேற ஓடுதுன்னு சொன்னீங்க. அவ்வளவு பெரிய முதலாளி நம்ம வீட்டுக்கு வரது இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்களே. ஆமா, எப்ப வரேன்னு சொன்னாரு? அவர் வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? என்னங்க நீங்க இருக்கத பின்ன நமக்கு எல்லாம் சோறு போடுறவராச்சே. ஆமா, அவர் என்ன சாப்பிடுவாரு? என்னென்ன பிடிக்கும்? அவருக்கு ஒண்ணுதான் பிடிக்குமா லட்சுமி? ஐயோ, அது இருக்கட்டுங்க. அவரு நான்வெஜ்ஜா வெஜ் சாப்பிடுவாரா? நான்வெஜ்ஜா இருந்தா சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா? என்னங்க நான் கேட்டுட்டு இருக்க ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு உன்னதான் பிடிச்சிருக்கான். ஒண்ணும் இல்ல, இட்ஸ் நத்திங். ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை இவர்தான் தீர்த்து வச்சாரு. இன்ஃபேக்ட் இந்த பிரான்ச் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் லட்சுமி. இதுக்கெல்லாம் காரணம் நீ எனக்கு பொண்டாட்டி அமைஞ்ச ராசிதான். அவரு உன் மேல ரொம்ப ஆசைப்படுறாரு. உன் கூட கொஞ்சம் தனியா இருக்கணுமா? பெரிய முதலாளி இல்ல, என்னால மறுக்க முடியல லட்சுமி. அவரை வர சொல்லிட்டேன். என்ன ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி கனவு கண்ட மாதிரி படுத்திருந்தேன்னா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத சொத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆமா லட்சுமி. என்னடா சொன்ன? அவ ஆசைப்பட்டு கேட்டது கூட தப்பு இல்லடா. ஆனா நீ வான்னு சொல்லிட்டு வந்திருக்க பாரு. உனக்கு போய் முந்தான விரிச்சு ஒரு குழந்தை பெற்றிருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு பாட்டி வருதுடா. என்ன எடுத்து பேசுற? என்ன எடுத்துக்க மனசுல? ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆபீஸ்ல அப்படி நான் செலவு பண்ணிட்டேன். 3 லட்சம் ரூபாய். அதையும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மறந்துட்டாரு. அவர் கேட்கறதுல இது என்னடி தப்பு இருக்கு? இத கேட்ட உடனே உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிருக்கணும். ஆனா குழந்தை அனாதை ஆயிடுமேனு பாக்குறேன். ஷட் அப். அருவி கிட்டத்தனமா பேசாத. எல்லாரும் பணத்தை தேடிதான் போவாங்க, ஆனா பணம் நம்மள தேடி வருது. நீ யவுத்து போட்டு சாலையை எடுத்துக்கிட்ட நேரத்துல நான் ஒரு கோட்டையை கட்டிடுவேன் தெரியுமா? தூங்கையிலையும் கூட துணி விலகாம இருக்கணும்னு நினைக்கிறவதான் பொம்பளை. நீ கேட்ட நேரத்துக்கு ஆக்கி போட்டேங்கிறதுக்காகவும் நீ கூப்பிட்ட நேரத்துக்கு அவுத்து போட்டேங்கிறதுக்காகவும் இதை நீ வாய் கூசாம கேட்டியா? நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் நேரத்தோட ஆபீஸ்க்கு போற ஆம்பளை நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ பல விஷயம் ஜீரணத்துக்காக ஆபீஸ்க்கு போறேன்னு. குடிகார ஆம்பளையா இருந்தாலும் குடும்பத்து ஆம்பளையா இருக்கியேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குடிய கெடுக்கிற ஆம்பளையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. புருஷன் பொண்டாட்டி வெளியில போறப்போ தான் கட்டின பொண்டாட்டியை அடுத்தவன் பாக்குறானே ஆத்திரப்படுற பாரு, அவன் புருஷன். 6 வயசு கஞ்சி குடிச்சாலும் போதும் தான் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே அழகா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் ஆம்பளை. நெத்திக்கு பொட்டும் உடம்புக்கு பட்டும் இல்லாதாலும் பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டியை பட்டு போகாம பாத்துக்கிறான் பாரு, அவன் மனுஷன். நீ புருஷனா இல்ல ஆம்பளையா இல்ல மனுஷனா இல்ல மனுஷனா? அட்வைஸா பண்ற? தலைவிதி இதுதானே தலையில அடிச்சுக்கிட்டு அழறவனா இல்ல. தப்பு பண்ண தலையை எடுக்க கூட தாங்க மாட்டேன். சொன்ன நான் உன் புருஷன். நில்லு, நான் நிக்கணும், படு, நான் படுக்கணும். புரியுதா? நாகரிகத்துல நாடே மாறிக்கிட்டு. நாகரிகத்துல நாடு மாறிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். அதுக்காக ஏன் நாயா மாறுறீங்க? மண்ணுக்கு உடம்புடி யார் சாப்பிட்டாங்க? குட் ஈவினிங் சார். என்ன ரெடியா? மேல கட்டி போட்டிருக்கேன் சார். நீ தாயா கட்டின புருஷன். ஹோம்லி
ஃபேமிலி சிம்பிளி. வணக்கம் சார். என்னையா? என்ன அது? அது ஒண்ணு இல்லைங்க. கும்பகோணம், நீயே சொல்லு. நீயே சொல்லு. சொல்றல. அது ஒண்ணு இல்லைங்க சார், வேலை இவருக்கு நீங்க வாங்கி தரதா சொன்னாங்க. சேலையும் தாலையும் அம்மா வாங்கி கொடுக்கறதா சொன்னாங்க சார். மாலை அது நம்ம வாங்கிக்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்து தேதியை குறிச்சிட்டு வர சொன்னாங்க சார். அந்த தேதியும் அம்மா தான் குறிச்சு கொடுக்கணும்னு இவ ஆசைப்படுறா சார். அம்மா இப்ப இல்ல, வெளியே போயிருக்காங்க. போ. சும்மா சொல்லாதீங்க சார். ஞாயிற்றுக்கிழமை அம்மா வெளியே போக மாட்டாங்க இல்ல? டேய், இல்லனா இல்லதான். போ, போடா வெளியே. அது அது ஒண்ணு இல்லைங்க. யோ, இங்க வா. பேசிட்டு வந்துடுறேன். பேசாம இங்க போ சொல்றேன். எங்க எடுத்துட்டு போற? இன்னும் பேசி முடிக்கல. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஏதோ தகராறு போல இருக்கு. கழுத்துல கீரல் இருக்கு. கழுத்துல கீரை இருந்தா அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சகஜம். கல்யாணம் ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். என்ன முதல்ல சொல்லியா? அப்புறம் சொல்றேன் வா. என்னையா? ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. ஐயா அம்மா சண்டைன்னு சொல்ற, சமாதானப்படுத்திருக்கலாம்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது போனா சரியா போயிருயா? பொழுது போனா இருட்டு தானே செய்யும். பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டு இரு. என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். வாயா. சார், உங்களுக்கு அம்மாவுக்கு தகராறுனா அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க மேல போங்க. அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க. பாருங்க, மேல சத்தம் கேட்கல. போடா. அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க. நான் சொல்றது கேளுங்க. ஐயா, ஐயா, ஐயா சொல்றது கேளுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.